Pleasant and good day for all. R. Komati, R. Akshaya, and M. Yemalata. Department of Commerce, KCS Kakinada College of Arts and Science. Today topic about business environment of joint family system. First one, meaning of joint family system. Joint family system is also called Hindu undivided family or joint Hindu family when a business enterprises is run by the people belonging to the same family and they run the business as a family business is called joint Hindu family business. Joint family system, Hindu undivided family and joint Hindu family னு சொல்லலாம். ஒரு பிஸ்னஸை ஃபேமிலியாக சேர்ந்து ரன் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் அவங்க ஃபேமிலியாக ரன் பண்ணுறதுனால அதை ஜாயின் இன்டு ஃபேமிலி பிஸ்னஸ்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த குடும்ப தலைவர் தான் அந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த குடும்ப தலைவரை கரெக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் இந்தியாவில் மட்டும்தான் ரன் பண்ணுறாங்க. இதில் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்துஸ் மட்டும்தான் இதை ரன் பண்ண முடியும். இந்த ஜாயிண்ட் இந்து ஃபேமிலி பிஸ்னஸை இந்துஸ் லாஸ் படி தான் அதை கவர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். ஆப்ரேஷன் அக்கார்டிங் டு Hindu law. Joint Hindu family business is directed according to the Hindu law. The rights and duties of the member of the family are decided by the law. Joint Hindu family ல அந்த டிரெக்ட் பண்றது இந்து லாஸ் படி தான் அந்த பிஸ்னஸை டிரெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட டியூட்டிஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த இந்துஸ் ஆக்ட்ஸ் படி தான் டிசைட் பண்ணணும். லிமிட்டட் லயபிலிட்டி. ஜாயின் இந்து ஃபேமிலி பிஸ்னஸ்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டின்றத அந்த ஷேர்ஸ் வச்சு தான் அவங்க முடிவு பண்றாங்க. பர்சனல் ப்ராப்பர்ட்டினா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், பெர்மனன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஜாயின் இந்து ஃபேமிலி பிஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பெர்மனண்டா இருக்கும். இதுல டெத், இன்சால்வென்சி, ஒருத்தருக்கு மென்டலா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இது இந்து ஃபேமிலி பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணாது. மெம்பர்ஷிப் பை பர்த். இந்து அன்டிவைடட் ஃபேமிலியில ஒரு சைல்டு பர்த் ஆனா அந்த சைல்டுக்கு அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டி மேலேயும் ரைட்ஸ் இருக்கு. அந்த சைல்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ்லயும் ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. ஒன்லி மெயில் மெம்பர்ஸ். ஜாயின் இந்து ஃபேமிலியில மெயில் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். பட் இந்து செக்ஷன்ஸ் ஆக்ட் 1956 மெயில் சக்சஷன் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஆண்டிஸ் டெத் ஆன பிறகு உமன்ஸ் அந்த பிசினஸை உரிமையாளரா எடுத்து நடத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், மெரிட்ஸ் ஃபார் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். ஈஸி டு ஸ்டார்ட். இந்த ஜாயின் இந்து ஃபேமிலி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு லீகல் ஃபார்முலாட்டியும் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீக்ரென்சி. ஜாயின் இந்து ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லா சீக்ரெட்ஸும் கத்தா கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ காம்படிட்டர்ஸ் யாரும் அந்த இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. டைரக்ட் கான்டாக்ட் வித் கஸ்டமர். ஜாயின் இந்து ஃபேமிலியில கத்தா கஸ்டமர் கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சிருப்பாரு. ஸோ கஸ்டமரோட ஃபேஷன், ஆட்டிடியூட் அண்ட் லிங்கிங் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர்கிட்ட இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணவும் ஒரு டிசிஷன் எடுக்கவும் கரெக்டாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ப்ரொமோட் டிசிஷன். கரெக்டா தான் எல்லா டிசிஷனையும் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ யார்கிட்டயும் அந்த டிசிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு அவருக்கு அவசியம் இல்லை. டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் கன்சிடரேஷன். இதுல கரெக்டா தான் ஜாயின் இந்து ஃபேமிலி பிசினஸோட ப்ராஃபிட்க்கு உரிமையாளரா இருக்காரு. அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஹெரிட்டபிள் குவாலிட்டி. இதுல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஜெனரேஷனா பிசினஸ் மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஓல்டு
ஐடியல் ட்ரெடிஷனையும் மெயின்டைன் பண்றாங்க. இது பிசினஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், லிமிடேஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். லிமிட்டட் ரிசோர்சஸ். ஜாயிண்ட் இந்து ஃபேமிலி பிசினஸ்ல லிமிட்டட் ரிசோர்சஸ் இருக்கிறதுனால அவங்க ஒரு பிசினஸ காம்படிஷனா எடுத்து காம்படிட் பண்றதுக்கு முடியல. அவங்க காம்படிஷன் பண்றது குறைஞ்சிடுது. இதனால பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு தடையா இருக்கு. லிமிட்டட் மேனேஜர் ஸ்கில். பிசினஸ்ல எல்லா சிக்கல்களும் அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா விஷயத்தையும் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. கர்த்தா தான் இந்த பிசினஸ்க்கு எல்லா முடிவையும் எடுப்பாரு. சோ அந்த டிசிஷன்ல சில நேரம் கர்த்தா எடுக்கிற டிசிஷன்ஸ் அந்த பிசினஸ்க்கு ஒரு சாதகமா கூட ஃபேவரா கூட அமையலாம். அன்லிமிட்டட் லயபிலிட்டி. ஜாயின் இந்து ஃபேமிலி பிசினஸ்ல கர்த்தாவோட பொறுப்பு அன்லிமிட்டடா இருக்கு. சோ டிசிஷன் எடுக்க டிலே ஆகாது. சீக்கிரமா ஒரு டிசிஷன் எடுத்து அந்த பிசினஸ்ல அத அப்ளை பண்ணலாம். Thank you for watching.